இன்றெடுத்த இப்பணியும் இனியெடுக்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காத்து பொன் வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன். குருபாதம் பணிந்து அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாய. நீங்க பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி திசை. ஆறாம் அதிபதி திசை அப்படின்றது பொதுவாகவே நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, ஆறாம் இடத்து அதிபதி திசை எல்லாருக்குமே ஒரு கடனை ஏற்படுத்தும், வழக்கு ஏற்படுத்தும், நோய் போன்ற விஷயங்கள்ல பெரிய தாக்கத்தை கொடுக்கும், மருத்துவ செலவு கொடுக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல ஆறாம் அதிபதி திசை பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். இதே கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு ஜாதகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இன்னைக்கு. அது ஆறாம் இடத்து அதிபதி திசையில வீடு நிலம் வாங்கி செட்டில் ஆனவங்க ஜாதகம். அவங்களுக்கு வருமானம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு சொந்த இடம், அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நிம்மதி, ஆறாம் இடத்து அதிபதி திசையில இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னா அது ஆச்சரியத்துக்கு இல்லை. அப்ப ஆறாம் இடத்து அதிபதி திசை தீங்க தான் செய்யுமா? அது என்ன நிலையில இருந்து திசையை நடத்துதுன்னா பாசிட்டிவா இருக்கும், இந்த நிலையில இருந்து திசையை நடத்துதுன்னா அது நெகட்டிவா இருக்கும் அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு உதாரண ஜாதகம் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அந்த ஜாதகத்தை நான் டிஸ்பிளே பண்ணி பேசும்போது எல்லாருக்கும் ஒரு புரிதல் ஏற்படும் அப்படின்றதுக்காக அந்த ஜாதகத்தை நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இதுதான் அந்த ஜாதகம். நம்ம கொடுக்கக்கூடிய ஜாதகம் இதுதான். பாருங்க, இப்ப லக்னமா வந்திருக்கிறது துலாம் லக்னம். துலாம் லக்னம். இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பேசிடுவோம். அதாவது ஜாதகரனுடைய டீட்டெயில் முதல்ல நான் சொல்றேன். ஜாதகர் ஆண், 22 ஜூன் 1989, 14 மணி 40 நிமிடம். அதாவது ரயில்வே டைம். அது 2 மணி 40 நிமிடம். சாரி, ஆமா, 2 மணி 40 நிமிடம் மதியானம். வயது 34 வயது, 5 மாதம் 24 நாள். சரிங்களா? பிறந்த இடம் நெய்வேலி தான். இப்ப இந்த ஜாதகருக்கு நம்ம என்ன இதுல நம்ம விளக்கம் கொடுக்க போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம நேரா ராசி கட்டத்துக்கு போயிடுவோம். இப்ப ராசி கட்டத்துல பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஜூம் பண்ணிருக்கேன், எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக. இப்ப ராசி கட்டம் பாத்தீங்கன்னா ஒரு லக்னமா இருக்கிறது துலாம் லக்னம். முதல் பாயிண்ட் லக்னாதிபதி. ஒரு ஜாதகம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துல நல்ல நிலையில இருக்கணும். இப்ப இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்துல 9ஆம் பாவத்துல ஆட்சி பெற்ற நிலைன்னு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் பரிவர்த்தனை அடையுதுனாலே அந்த ஜாதகர் ஆட்சி பெற்ற நிலையில அந்த கிரகம் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல லக்னாதிபதி பரிவர்த்தனையில இருக்கிறதுன்றது, 8ஆம் இடத்தோட பரிவர்த்தனை இருக்கிறதுன்றது, இவர் பிறக்கும் போதே இவரோட பூர்வீகத்துல இருக்கக்கூடாது, வெளியூர்ல இருக்கணும், அல்லது வெளியூர்ல தான் போய் பிறந்திருக்கணுன்ற மாதிரி ஒரு ஜாதகம் அது. ஏன்னா லக்னாதிபதி 8ஆம் இடத்தோட பரிவர்த்தனை அடைகிறார், 8, 9 பரிவர்த்தனை. அப்ப பிறக்கும் போது தந்தை பக்கத்துல இருந்துக்க மாட்டார், தந்தை வெளியூர்ல வேலை செஞ்சிருப்பான்ற மாதிரியான ஒரு அமைப்பு. அல்லது இவர் பிறந்த பிறகு ஊர்ல இருந்து மாறி இருப்பாங்க, வேற இடத்துக்குன்னு கூட சொல்லலாம், அவருடைய சொந்த இடத்துல இருந்து. அப்ப ஜாதகரனுடைய லக்னாதிபதி நல்ல நிலையில இருக்கார், புதன் வீட்டுல பரிவர்த்தனை யோகத்துல இருக்கார். அப்ப லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தாலே அவருக்கு கிடைக்க வேண்டிய அமைப்புகள் எல்லாமே அவருக்கு சரியான வயசுல கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இது ஒரு நல்ல நிலை. சரிங்களா? அடுத்தது, ஒரு ஜாதகர் நல்ல நிலையில இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். 2ஆம் அதிபதி ஜாதகருக்கு செவ்வாய். ஏற்கனவே நம்ம அந்த நீசம் அப்படின்ற ஒரு விளக்கத்துக்கு நம்ம காணொலியிலேயே போட்டிருப்போம். நீசம் நின்ற ஸ்தானாதிபதி நீசம் பெற்ற கிரகத்தையே பார்த்தது அப்படின்னா, அவர் வீட்டுல நீசம் பெறக்கூடிய கிரகத்தை பார்த்தாலே நீசபங்கம் ஒரு வகையில. 2க்கு அதிபதி இந்த லக்னத்துக்கு 10ஆம் பாவத்துல, 2ஆம் அதிபதி கேந்திரம் பெற்று இருக்கிறது. அதாவது 2க்கு அதிபதி 10ல இருந்தாலும், 6க்கு அதிபதி 10ல இருந்தாலும், இந்த 2, 6, 10க்கு அதிபதிகள் தங்களுக்குள் பரிவர்த்தனை அமைப்புல இருந்தாலும் யோகம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப 2க்கு அதிபதி 10ஆம் பாவத்துல நீசம் பெற்று இருந்தாலும், 10ஆம் அதிபதி இந்த ஜாதகரனுடைய 10ஆம் இடத்துல நின்ன செவ்வாயை பார்க்கிறது. சந்திரன் செவ்வாயை பார்க்குது பாத்தீங்களா? சந்திரன் செவ்வாய் இந்த பார்வை அப்படின்றதே பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சப்தமா பாத்துக்கிறதுன்றது யோகம் தான். அப்ப தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயை 10ஆம் அதிபதி 7ஆம் பார்வையா பார்க்கிறார். இது ஒரு பிளஸ். இன்னொன்னு லாபாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன். லாபாதிபதி 11க்கு அதிபதி 9ஆம் பாவத்துல நின்னாலும், 9ஆம் அதிபதி 11ஆம் பாவத்துல நின்னாலும் யோகம். ஆனா இவர் இப்ப ஒரு பெரிய கடனால கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த கடன் அவருக்கு ஏன் ஏற்பட்டுச்சுன்றதும் ஒரு வகையில நம்ம பார்க்கணும். 6ஆம் அதிபதி தசா அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிறது. ஏன் நம்ம 6ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு நம்ம இந்த பாயிண்ட்ல இந்த ஜாதகத்தை கொண்டு வந்தோன்றதை நம்ம பார்ப்போம். துலா லக்னம். இப்ப நம்ம சொன்னதெல்லாம் வருமானம், தொழில், அவருடைய பாக்கியம், இது எல்லாத்தையும் பார்த்தோம். இப்ப நடக்கிறது 6ஆம் அதிபதி தசை.
குரு தசை. இப்ப அவருக்கு இந்த குரு தான் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்றதுக்கு வெயிட் பண்ணுது. சரிங்களா? குரு தசையில குரு புத்தி 2020 இருந்து 2022 வரைக்கும் 6ஆம் அதிபதி தசை. இப்ப நடக்கிறது குரு தசையில சனி புத்தி. லக்னத்துக்கு 4, 5க்கு அதிபதி திரிகோணாதிபதி சனி இந்த ஜாதகத்துக்கு. சரிங்களா? அவர் 3ஆம் பாவத்துல குரு பகவான் வீட்டுல இருக்காரு. சனி நிக்கிறது 3ஆம் இடம். குரு மகா தசை இவருக்கு என்ன செய்யும்ன்றத முதல்ல பார்ப்போம். குரு மகா தசை குரு நிக்கிறதுன்றது வந்து 10ஆம் இடத்தில் நீசம் பெற்ற கிரகம். பாருங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் சம்பந்தப்பட்டிருக்கு. 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் நின்ற கிரகத்தின் நட்சத்திர கால் வாங்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். அடுத்த விஷயம் என்னன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, 6ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஒண்ணு. 6ஆம் அதிபதி எந்த நட்சத்திர கால் வாங்கியிருக்காருன்னா செவ்வாய். செவ்வாய் யார் இந்த லக்கணத்துக்கு? 2க்கும் 7க்கும் அதிபதி. 10ஆம் பாவத்துல பலமற்று போயிடுறாரு. அப்ப மறைமுகமா தான் ஒரு தீய பலன்களை செய்ய முடியும், நேரடியா செய்ய முடியாது. அப்ப நீச பலம் அப்படின்றது ஒரு வகையில நல்லது. ஏன்னா செவ்வாய் கிடணும் ஜாதகத்துக்கு. சரலக்கணத்துக்கு மாரகாதிபதி ஆச்சு செவ்வாய். இப்ப செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுத்துருக்கோம், வருமானத்துல பிரச்சனையை கொடுத்துருக்கோம், வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவார், ஜீவனத்துக்கே கஷ்டப்படுற மாதிரி பொருளாதார நெருக்கடியால மிகப்பெரிய பிரச்சனைகளை, கொடிய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி ஒரு அமைப்பு அந்த செவ்வாய் கொடுக்கணும். ஆனா செவ்வாய் நீசம் பெறார். நீசமாயி வீடு கொடுத்தவனே அவனை பாக்குறது அப்படின்றது மறைமுகமான தொந்தரவுகள் தான் கொடுப்பார். நேரடியா வீட்டு வாசல்ல வந்து கழுத்தை யாரும் பிடிக்க மாட்டாங்க. மறைமுகமான தொந்தரவுகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பேங்க்ல வாங்கின கடனை, பத்திரத்தை அடமானம் வச்ச கடனை, பேங்க் மூலியா தொந்தரவு, லோன் வாங்கின இடத்துல பிரச்சனை, இப்படிதான் இருக்கே தவிர அவருக்கு நேரடியான பிரச்சனைகள் கிடையாது. ஏன்னா வருமான ஸ்தானாதிபதிய 10 குடையவன் பார்த்துட்டான், 6ஆம் அதிபதி அவன் காலை வாங்கியிருக்கிறது. சரிங்களா? 6ஆம் அதிபதி எந்த நிலையிலுமே 2ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாச்சும் கடன் இருக்கணும், கடன்காரனுக்கு பதில் சொல்லணும்ன்றது ஒரு அமைப்பு. ஆனா இந்த 6ஆம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நிக்கிற இடத்துக்கு பாருங்களேன். குரு நின்ன இடம், வீடு கொடுத்தவன் வந்து பரிவர்த்தனையில ஆட்சி ஆடுறான் 8ஆம் இடத்துல. சரிங்களா? 8ஆம் இடமும் 9ஆம் இடமும் சம்பந்தப்படுது அப்படின்றதுனால இவர் வந்து உள்ளூர்ல பிழைக்காம வெளியூர் வெளிமாநிலங்கள்ல வெளிநாட்டுல போய் பிழைச்சார் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு நல்ல நிலை ஏற்படும், நல்ல விஷயங்களை கொடுக்கும். இன்னொன்னு 8ஆம் இடத்துல நின்று 6ஆம் அதிபதி திசை நடத்துறதுன்றது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல கூட வேலை செய்யும். இன்னொன்னு ஸ்தான பலம் கிடைச்சிருக்கான்னு பாருங்களேன். வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனையில இருக்கான், கால் கொடுத்தவன் நீசம் பெற்று அந்த கால் கொடுத்தவன் நின்ற வீட்டதிபதி சந்திரன் அவனால பார்க்கப்படுறான். அப்ப இந்த அமைப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு ஒரு இந்த 6ஆம் இடத்து அதிபதி இந்த ஜாதகருக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்கு. சரிங்களா? எப்படி இவருக்கு வீடு வாங்கி கொடுத்துச்சுன்னு பார்ப்போம். இப்போ இவருக்கு சனி புத்தி இல்லையா? சனி நின்ற வீட்டதிபதி குரு. சரிங்களா? குரு 8ஆம் இடத்தோட சுக்கிரனோட பரிவர்த்தனை. சுக்கிரனாலே வீடு சார். அசையா இடம், அசையா சொத்துக்கள் எல்லாத்தையுமே குறிக்கிறது சுக்கிரன். சரிங்களா? ஒண்ணு. 4ஆம் இடம் சம்பந்தப்பட்டுச்சுன்னா ஒரு வீடு வாங்குவார். எப்படி ஒரு வீடு வாங்கினார்னா, 6ஆம் அதிபதிக்கு கால் கொடுத்த கிரகத்தை 4ஆம் இடத்தில் நின்ற சந்திரன், 4ஆம் இடமும் 2ஆம் இடமும் சம்மந்தப்படுது. அப்ப இவருக்கு வீடு வாங்கி ஆகணும். 4ஆம் இடத்துல நின்ன கிரகம் 10க்கு அதிபதியா இருந்தாலும் குருவுக்கு கால் கொடுத்தவன் செவ்வாயா இருந்து பூமிக்காரகன் செவ்வாய். இவருக்கு பூமி வாங்கி கொடுத்தே ஆகணும். ஏன்னா 10ஆம் இடத்துல நின்ற கிரகத்தை நீசம் பெற்று இருந்தாலும் 10ஆம் அதிபதி 4ஆம் பார்வையா பார்த்தேன்னா தசாநாதன் நின்ற நட்சத்திராதிபதி செவ்வாய் ஆயிடுறான் பூமிக்காரகன். அப்ப அந்த சந்திரன் வீடு கொடுத்தவன் பாக்குறதுனால செவ்வாய்க்கு ஸ்தான பலம் கிடைச்சிருது 10ஆம் இடத்துல. அப்ப இவருடைய கர்ம வினைப்படி ஒரு வீடு வாங்கி ஆகணும், பூமி வாங்கி ஆகணும்னு சொல்லக்கூடியது. சுக்கிரனோட புதன் பரிவர்த்தனை அடைகிறதுனால சுக்கிரன் வந்து அசையா சொத்துக்களை, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், சொந்த வீடெல்லாம் குறிக்கக்கூடிய சுக்கிரன் தான். அது பரிவர்த்தனையில அந்த குருவுக்கு ஸ்தான பலம் கிடைச்சிருது. 6ஆம் அதிபதியா இருக்கிறதுனால கடன் வாங்கி வீடு வாங்கி வச்சிருச்சு. சரிங்களா? இதுதான் ஜாதகத்துல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 6ஆம் அதிபதி தசை வந்து கெடுக்கும், 8ஆம் அதிபதி தசை வந்து கெடுக்கும் அப்படின்னு நம்ம பிளைண்டா சொல்லிடக்கூடாது. அப்ப இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த துலாம் லக்னமா இருந்து லக்னாதிபதி 8ஆம் இடத்துல பரிவர்த்தனை அடைகிறது. அதே மாதிரி சனி புத்தின்னு சொல்லும்போது சனிக்கு கால் கொடுத்த கிரகம் வந்து இந்த ஜாதகத்துல சுக்கிரனாவே இருக்காரு. சுக்கிரன் குரு நிக்கிறது செவ்வாய் கால். அப்ப பூமிக்காரகன் சுக்கிரன் பரிவர்த்தனையில 8ஆம் இடம், 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் சம்மந்தப்பட்டிருந்தாலும் கடன் வாங்கியாச்சும் வீடு வாங்க வச்சு. அது பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. அவருக்கு அந்த குரு தசையில அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். ஏன்னா லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் பாவத்துல நிக்கிறான். லாபாதிபதியும் 2ஆம் அதிபதியும் ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தாலே அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல கடன் எல்லாம் அடைச்சிட்டு அவங்க ரிலீஃப் ஆயிடுவாங்கன்னு சொல்லலாம். ஒரு கடன் அடைக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்போ இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த காணொலியில பார்ப்போம். ஆனா 6ஆம் அதிபதி திசை கெடுக்குமா அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான உதாரண ஜாதகம் அது. கெடுக்காது. சரிங்களா? ஏதாவது வீடு, எதனா ஒரு அசையா சொத்துக்கள், விளையிற பூமி, இந்த மாதிரி ஏதாவது வாங்கி போடுவாங்க. 6ஆம் இடத்து திசை 4ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டு ஒரு புத்தி நடந்தது அப்படின்னா மினிமம் எந்த கிரகமும் பெரிய அளவுல 6, 8 பணம்ல சம்மந்தப்பட்டு பாவர்களோட தொடர்புடையாம இருந்தால், தனித்த செவ்வாயா இருக்கு பாத்தீங்களா?
இங்க குரு புதனோட இருந்தாலும் பரிவர்த்தனையில ஆட்சி ஆயிடுது. அங்க சூரியன் சுக்கிரன் தான் இருக்கு. பெரிய கெடுபலனை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இந்த மாதிரியான அமைப்புகள் ஒரு ஜாதகருக்கு ஒரு சாதக பலனை செய்யும் என்பதை சொல்லிக்கொண்டு மற்றொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை தங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலி.